வணக்கம் வாரியர்ஸ். இப்போ பார்த்துட்டு இருக்குது 19ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி மார்க்கெட் எங்கே இருந்து இருக்க போது, யாரோட கட்டுப்பாட்டில் இருக்க போதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்பயுமே மார்க் பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு வீக் கிடச்சிருக்கோம். நேற்று வீக் கிடைக்கல, இன்னைக்கு வீக் கிடச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு டேவோட ஹைலோ நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ லிக்விடிட்டி, இதுதான் லிக்விடிட்டி நம்ம சொல்கிறோம். இது செல்ல லிக்விடிட்டியாக சொல்கிறோம். அகைன் பையர் லிக்விடிட்டி, இது வந்து செல்ல லிக்விடிட்டி. கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், வீக் ஜெனரேட் ஆகிருக்கும். வீக்குக்காக ஒரு கேண்டில் வந்திருக்கும். ஸோ இந்த கேண்டில் வீக்காகவும் ரியாக்ட் பண்ணும். சரிங்களா, இதே தான் வீக். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டைம் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது செல்லரோட லிக்விடிட்டி. இங்கே பாருங்கள், புதுசாக ஒரு ஏரியா கிடச்சிருக்கு. இது பையர் லிக்விடிட்டி ஃபார் வீக். ஓகேவா? ஸோ வழக்கம்போல 50 மினிட்ஸு பேங்க் நிஃப்டி போகிறோம். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் டே ஹை வீக்கு நோட் பண்ணுறோம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீக்கு ஓகே, வீக் நோட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் லிக்விடிட்டி ஏரியா. ஆக்சுவலாக பாருங்கள், இந்த கேனல் ஃபுல்லாகவே, அதாவது டோட்டலாகவே இந்த சேனலில் தான் வந்து 2 டேஸாகவே மார்க்கெட் இந்த வீக் ஃபுல்லாகவே ரன் ஆகிருக்கு. அப்போ இந்த சேனலை பிரேக் பண்ணணும், ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட் பிரேக் பண்ணணும். நிஃப்டியும் பாருங்கள் சேம், அதாவது 3 நாளாக ஒரே சேனலில் தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலில் மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டி ஏரியாவை பிரேக் பண்ணால் தான் ரேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கும், மொமெண்டம் கிரியேட் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேபி இது கன்சல்டேஷனாகவும் இருக்கலாம், மார்க்கெட் மேலே இருக்க ஏற்றுறதுக்கு, இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கலாம், இந்த கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கலாம். ஸோ இது 2 சினாரியோ தான் இருக்குது. அதாவது ஓவரால் மார்க்கெட்டை வந்து கீழே இறக்கியிருக்காங்க. இந்த ஏரியாவில் எக்ஸாக்ட் சப்போர்ட்டில் கன்சல்டேட் ஆகுது. இந்த கன்சல்டேஷன் வந்து மேலே கொண்டு போகிறதுக்காகவும் இருக்கலாம், அது கன்சல்டேஷனாக இருந்தால். அப்போ டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்காகவும் இருக்கலாம். சரிங்களா, இது 2 வித்தியாசம் இருக்குது. சரி வாங்க, நம்ம இன்னைக்கு என்ன ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23.83 23.83 R1 23,187 R2 22,796 796. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22,713. ஸோ இது வந்து S2. மறுபடியும் ரேஞ்ச் சொல்கிற மார்க் பண்ணிக்கோங்க. 23,187 23,85 ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் பண்ணும். 22,796 22,713 அப்படின்றது சப்போர்ட் லெவல். இந்த இடத்துல சப்போர்ட்டாவோ பிரேக் அவுட்ஸோ நடந்தால் நிச்சயமாக வந்து மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே வருதா அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் வந்தால் நிச்சயமாக ஒரு மேஜிக்காக தான் இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. சரி வாங்க பேங்க் நிஃப்டிக்குள்ளே போகலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி அடுத்து வர 2 வாரமும் வந்து இந்த வர 2 வாரமும் வந்து ரேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா R1 49,665 50,141 48,524 524 47,859 47,859. ஸோ இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதை மறுபடியும் ரேஞ்ச் சொல்கிற நோட் பண்ணிக்கங்க.
5041 5041 அப்படின்றது 50 R2, 49 665 R1, 48 523 S1, 47 858 அப்படின்றது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் மேஜிக் நடக்கும். ஸோ இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள மார்க்கெட் இருக்க போகுது. இவங்களுக்கு இடையில இருக்கிற வரைக்கும் நல்லா ஒரு விஷயத்த போய் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட் இந்த ஜோன்ல இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த ஜோனுக்குள்ள, அதாவது இடத்துக்கு, அதாவது லைனுக்கே போகாம இந்த ஜோனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு இவங்களுக்கு ப்ராஃபிட். இந்த இடத்துல இருக்கிறாங்க இல்லையா, இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ப்ராஃபிட். அப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட்னா செல்லர் இவங்க. அப்போ டிகே நடந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பையருக்கு வந்து அவனோட தோல்வியோ வெற்றியோ அடைஞ்சா மட்டும்தான் அவனுக்கு பைசா வரும். ஸோ அப்போ தான் மொமெண்டம் வேகமாக இருக்கும். இந்த விஷயத்த நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்தால் மட்டும்தான் மொமெண்டம் வேகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம பை பண்ண போகணும். நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், அதாவது இப்போ இந்த லிக்விடிட்டியில் நம்ம ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சின்ன மீன் மாதிரின்னு சொல்லுவார். திமிங்கலன்றது நம்ம இடத்துக்கு வந்தால் மீன் பிடிக்கிறது. அப்போ நம்ம பெரிய மீனாக பிடிச்சிடணும். ஒரு மீன் பிடிச்சாலும் பெரிய மீனாக பிடிக்கணும். சின்ன சின்ன மீனாக பிடிக்கலாம். அந்த மீன் வந்து ஒரு வேளை வந்து சாப்பிட முடியாமல் மீனாக இருக்கலாம், இல்லை அது திடீர்னு நெகட்டிவாக கூட போகலாம். ப்ராபபிலிட்டி இருக்கான்னு பாருங்கள் முதல்ல. ஸோ நம்ம இடத்துக்கு வந்தால் ஒரு பெரிய மொமெண்டத்துக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால் அங்கே வந்தால் ட்ரேட் பண்ண சொல்கிறோம். அதான் நம்ம மேஜிக்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இது வந்து பார்க்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23,187, 23,083 அப்படின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 22,796, 22,713 சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ட்ரேட் எடுங்க. ஒரு நிச்சயமாக பெரிய ரிசல்ட் இருக்கும். புது வாரியர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க.